விஜய் ஞாபகத்தில் வந்து காவேரியால் தாங்கிக்க முடியாமல் அழுதுட்டுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து விஜய் வந்து காவேரி ஞாபகத்தில் அழுதுட்டுருக்காரு. அவரால் தாங்கவே முடியல. தாத்தா காவேரி என்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறா தாத்தா, ஆனால் அவங்க வீட்டில் எல்லாரும் தடுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு அவங்க தாத்தா கிட்ட சொல்லி. அவங்க விஜய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே மறுநாள் என்ன பண்ணுறாங்க, எல்லா பொருளையும் எடுத்து ஏற கட்டிட்டு இருக்காங்க கிளம்புறதுக்காக. அப்போ கரெக்டாக அங்கே வராரு நம்ம நிவின் என்ன பண்ணுறாரு, என்னென்ன எல்லாத்தையும் ஏற கட்டிங்கண்ணே, எல்லாம் ஏற கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரிங்கண்ணே ஏண்ணே திடீர்னு வந்து கிளம்புறீங்க அப்படின்னு. வேறு வழியில் நிவின் கிளம்பி தானே ஆகணும், வீடெலாம் பார்த்தாச்சு நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இறக்கட்டும் போது காவேரியை பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரிகிட்ட வந்து பேசுகிறாரு. இதை வந்து கவனிச்சிடுறாங்க யமுனா போயிட்டு வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி கிட்ட வந்து நிவின் வந்து சாரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அமைதியாக இருக்காங்க காவேரிக்கு. என்ன காவேரி பதிலே சொல்கிறேன், சாரி காவேரி, என்னால் தான் உனக்கு இந்த பிரச்சனை எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நான் வந்து யமுனா கிட்ட வந்து எதிர்ச்சியாக வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் கோவத்தில். அதை யமுனா வந்து இப்படி சொல்லி பெரிய பிரச்சனையாக கூட நினச்சி கூட பார்க்கல காவேரி, சாரி அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து காவேரி அமைதியாக இருக்கு. என்ன காவேரி எதுவுமே என்ன பேசணுன்றீங்க, அதான் சொல்லிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னத்தை பேசுறது நான். நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்களா, இந்த பிரச்சனை எப்படி பண்ணணுமோ அப்படி நான் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் சொன்னதால் எல்லாருமே வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள், இதனால் எவ்வளோ பிரச்சனைன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரி காவேரி அப்படின்னோடனே, விடுங்க இதை பற்றி பேசாமல் இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. இங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு நிவின். இதை பார்த்துட்டு யமுனா யோசிக்கிறாங்க, இவர் வந்து எனக்காக தான் இவ்வளவும் பண்ணுறாரு, இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா காவேரி அக்கா சமாதானப்படுத்த தான் வந்திருக்காரு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து மேலேருந்து பார்க்குறாரு. எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்காங்க, பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்காங்க கிளம்புறதுக்காக. அதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உன்னை கீழே வந்து எல்லாருக்கிட்டே கேட்குறாரு, எதனால் இப்போ வீடு காலி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் காலி பண்ணி தான் தீர்வோம், நாங்கள் போய் தான் தீர்வோம் அப்படின்றாங்க. நீங்கள் போகிறதா போங்க, எதுக்கு காவேரி கூட்டிகிட்டு போகிறீங்க, காவேரி எங்கள் வீட்டு பொண்ணுங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போவோம், உங்கள் வேலையை பார்த்துட்டுருங்க அப்படின்றாங்க. அது எப்படிங்க உங்கள் வீட்டு பொண்ணாகும், காவேரி ஏன் பொண்டாட்டிங்க, நான் அவள் புருஷங்க, அது எப்படிங்க என்னை விட்டுட்டு என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிடுவீங்க, காவேரி சொல்லு காவேரி அப்படின்னு. காவேரி அமைதியாகவே இருக்காங்க. உடனே வந்து எல்லாருமே கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, வேணும்னே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா, அதான் நாங்கள் வீடு காலி பண்ண போகிறோம்ல, என்னையா சும்மா பொண்டாட்டின்ற, உனக்கும் காவேரிக்கும் உள்ள உறவு எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதான் அக்ரிமெண்ட் போட்டு விரட்டி விட்டுட்டல, அதுக்கப்புறம் என்ன சும்மா காவேரின்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாரு குமரன் வந்து கேட்குறாரு. அதை கேட்டுட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விஜய் பார்க்குறாரு. இங்கே பாருங்கள் தேவையில்லாத வேலை செஞ்சுட்ருக்கீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன், என்னை முதல்ல உள்ளே விடுங்க, நான் காவேரிட்ட பேசிட்டோம் அப்படின்றாரு. அதெல்லாம் உள்ளே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெஞ்சில் கை வச்சு தடுக்கிறாரு குமரன். உடனே வந்து சட்டையை பிடிக்கிறாரு, இவரும் சட்டையை பிடிக்கிறாங்க, 2 பேரும் அப்படியே அடிச்சுக்க போகிறாங்க. அப்போ நிவின் வந்து விலைக்கு விடுறாரு. ப்ளீஸ் விஜய் இங்கே பிரச்சனை பண்ணாதீங்க, நீங்கள் முதல்ல கிளம்புங்க, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். அது எப்படி நான் பிரச்சனை பண்ணாமல் இருக்க முடியும், ஏன் பொண்டாட்டி கூட்டு போவோம், இவங்களாம் யாருங்க, காவேரி சொல்லு காவேரி அப்படின்னு. அவள் தான் காவேரி தான் அமைதியாக இருக்கால, முதல்ல இங்கேருந்து கிளம்ப போகிறீங்க, எப்படி காவேரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரி வந்து விடுங்கம்மான்றாங்க, உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து காவேரி என்ன பண்ணுறது திரும்ப அழறாங்க உள்ளேருந்து. காவேரி இப்போ நீ வர போறியா இப்போ இல்லையா, இங்கே பாரு தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்காத, நீ யார் இதெல்லாம் கேள்வி கேட்க, நாங்கள் எங்கே வேணாலும் போவோம், எங்கே வேணாலும் வரும், மாதிரி எது இங்கேருந்து கிளம்பி அப்படின்னா. நான் யாருன்னு சொல்லு காவேரி, உனக்கு நான் என்ன வேணும் சொல்லு காவேரி, நீ எப்படி காவேரி இவங்க கூட போகலாம், நீ என் பொண்டாட்டி காவேரி சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. இங்கே காவேரிக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க, அவங்களால தாங்கிக்க முடியாமல் நிற்கிறாங்க. இங்கே பார் காவேரி, உனக்கும் சரி உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், என்னை மீறி வந்து காவேரி நீங்கள் கூட்டின்னு போகவே முடியாது, எக்காரில் கூட காவேரி என்னை விட்டுட்டு வரவே மாட்டா, எனக்கு நல்லாவே தெரியும், காவேரி விட்டுட்டு நானும் இருக்க மாட்டேன், என்னை விட்டுட்டு காவேரி இருக்க மாட்டா. அது தெரியாமல் உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி காவேரியும் என்னையும் இந்த ஜென்மத்தில் யாராலையும் பிரிக்க முடியாது, அது உங்களாலையும் கண்டிப்பாக முடியாது. காவேரி என்னை தேடி கண்டிப்பாக என் வீட்டுக்கு வரும். விஜய் போனதோ காவேரி இங்கே கதறி அழறாங்க தாங்க முடியாமல்.